ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி பொடி அரைச்சி காமிக்க போகிறேங்க. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே பார்த்திங்கன்னா மாவு இருந்துக்கிட்டே இருக்கும். தோசை மாவும் இட்லி மாவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்ம வீட்டு கிச்சன் ட்ராக்லேயும் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இருந்ததுன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, அவசரமாக ஏதாவது டிஃபன் செய்கிறப்பவும் சரி, டக்குன்னு இந்த இட்லி பொடியை வச்சு நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுத்துடலாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டுக்கெலாம் இரும்பு கடாய் தாங்க ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் நான் 2 சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டு, கெட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா கடலை பருப்பை வறுத்துக்கிறேங்க. பருப்புகள் வறுக்கிறப்ப சிம்மிலேயே வச்சு வாசனை மட்டும்தாங்க வரணும். நல்லா சிம்மிலேயே வச்சு அந்த பருப்பினுடைய மனம் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. வாசனையை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா ஹீட் சரியானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சு வாசனை மட்டும் நல்லா கமகமன்னு வர அளவுக்கு கடலைப்பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கிண்ணத்தில் நான் பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கிறேங்க. உளுத்தம்பருப்பையும் அதே ஸ்டைலில் சிம்மில் வச்சு வாசனை வந்தால் போதுங்க. நிறம் மாறணும், லைட்டாக மாறும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். வறுத்து நம்ம உளுத்தம்பருப்பையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட அதே கிண்ண பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 வாசிக்கு கம்மியாக நம்ம பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளை போட்டு பொடிச்சிக்கலாம், வறுத்துக்கலாம். அதாவது எள்ளு போட்டோடனே நல்லா படன்னு பொரியுங்க. பொரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். எள்ளு வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1.5-2 ஸ்பூன் அளவு கூட போதுமானதாக இருக்கும், எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையை எடுத்து அதை லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை. நான் முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் உடைச்ச பொட்டுக்கடலை இருந்தாலும் ஓகேங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய், பூண்டு, இது ரெண்டுத்தையும் வறுத்துக்க போகிறோம். ஒரு பூண்டு பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு 10 பூண்டு பல்லை எடுத்துக்கலாம். ஒரு 20 நம்பரில் பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு வரங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகக்கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. காய்ந்த மிளகாயும் கண்டிப்பாக வறுபடணும். காய்ந்த மிளகாய் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்க்கக்கூடாது. வறுத்து வச்சதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் முதல்ல பெருங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய் இதை மட்டும் போட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பார்க்குறதுக்கு நீங்கள் பருப்பு வகைகள் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். உப்பு போட்டிங்கன்னா நிறைய கறிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக உப்பு போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் முதல்ல நம்ம அரைச்சிடலாங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட பருப்பு வகைகள் நம்ம வறுத்து வைத்து ஆற வைத்த எல்லா பருப்பையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்சியை பார்த்திங்கன்னா ஓட்டக்கூடாது. கொஞ்சம் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைஸாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக திரியாக நல்லா பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நைஸாக இருந்தால் இட்லி பொடி நல்லா இருக்காது. இப்போ இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பு மட்டும் பார்த்து பதமாக சேர்த்துக்குங்க. இதை இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசரத்துக்கு கை கொடுக்குங்க இந்த இட்லி பொடி.